Hello everyone, welcome to Mom's Secret. Hope you guys are doing good. இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே ஈவினிங் மேலே எடுத்த vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ரொட்டீன் அண்ட் நைட் டின்னருக்காக நான் வடகரி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியோடு இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபால் சீசன் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஆனால் இப்போவே கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. ஈவினிங் ஆச்சுனாலே நல்லா க்ளவுடியாக ஆகிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு நல்லா இஞ்சி போட்டு பிளாக் டீ போட்டாச்சு. பசங்களுக்கு ஹாட் சாக்லேட் தான் போட்டு கொடுத்தேன். ஸோ வீக் டேஸில் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எப்போவும் இருக்கிற எல்லா லாண்ட்ரியும் போட்டுருவேன். அன்றைக்கே ட்ரையரும் போட்டு ரெடி பண்ணிடுவேன். ஃப்ரைடே துணி மடிக்கிற வேலையை வச்சுக்குவேன். இப்போ இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறேன். இது ஜாரா பண்ண லெகோ. இதோட பேர் பிங்கி. இந்தியாவில் மாமா வீட்டில் மின்டி ஒரு பேரட் இருந்துச்சு. அது கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தா. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக இதை இங்கே பண்ணி வச்சுருக்கா. ஒரு நாளில் என்ன ஒர்க் பண்ண சொன்னாலும் ஹாப்பியாக பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணி மடிக்கிறது தான். இந்த ஒர்க்கை இப்படி பார்க்க தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவே ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பார்க்கவே இரிட்டேட்டாக இருக்கும். நார்மலாக இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டுற வேண்டியதானே, எதுக்கு ஃபோல்டெலாம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னோடய பசங்களை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தண்ணி கொட்டினாலே உடனே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதில் நான் ஹேங்கரில் வேறு மாட்டி வச்சேன்னா போதும், ஒரு நாளைக்கே 4-5 ட்ரெஸ்ஸு சேர்ந்துடும். இதை மடிக்கவே கடுப்பாக இருக்குது. இதில் இதுக்கு மேலே ஒரு 4-5 பாக்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோதானா. ஒரு வழியாக இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் நான் கீழே டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு நல்லா 2 கப் சுடுதண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உடனே சோக்காயிடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சோன்னு பூண்டு, காஞ்ச மிளகா, சோம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வடை எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல பண்ணுறது தான் இந்த ரெசிபி. ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் ஆயில்லையே நல்லா வதக்கிட்டு இந்த வடைகறி பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா பண்ணுற வடகரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட சொல்லுவாங்க. போட்டு அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் போட்டு பண்ண அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். நம்ம ஆட் பண்ண கடலைப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 2 மட்டும்தான் எங்கள் அம்மா ஆட் பண்ணுவாங்க. நான் கடைசியாக கொஞ்சோன்னு கரம் மசாலா ஆட் பண்ணுவேன். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக்காக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட செட் தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங் டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜாராக்கு ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இருந்தால் அதை பண்ண சொல்லுங்கள். அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெசன் பிளானாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஷீட் ரெடி பண்ணுறதா எதுவாக இருந்தாலும் நான் ஸ்கூலில் தான் பண்ணணும். வீட்டில் வந்து பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் ஒர்க் ஸ்கூலோடையே முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரைடே மட்டும் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் வீக்கான வீக்லி பிளானர் போட்டுருவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன் அண்ட் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்றதை மட்டும் சார்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ராசரிஸும் வாங்கிக்கலாம். ஸோ சாட்டர்டே வந்து மோஸ்ட்டாக இந்த க்ராசரி வாங்குறது இதுலேயே டைம் போயிடும். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறது, இல்லை சிக்கன் மேரினேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து ரெடி பண்ணிடுவேன். இப்படி தான் என்னோடய வீக்கெண்ட் அண்ட் ஃப்ரைடே ரொட்டீன் போகும். இதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. We'll see you on next video. Take care. Bye.